ஸ்கூலு லீவ் விட்டாச்சு. வெறும் டிவி எவ்வளோ நேரம் தான் பார்க்கறது? ரொம்ப போர் அடிக்குது வீட்டில் இருந்து. பேசாமல் நம்ம ஹரி வீட்டுக்காச்சும் போய் விளையாட போகலாம். வீட்டை கொஞ்சம் பக்கமாக வைக்கக்கூடாதா? எவ்வளோ தூரம் தான் நானும் நடக்கிறது. எவ்வளோ தூரம்? ஒரு வழியாக வந்தாச்சு. சரி, உடனே அவனை விளையாட கூப்பிட வேண்டியது தான். ஹரி, வீட்டில் இருக்கியா? ஹரி, வெளில வா, விளையாடலாம். நான் மதன் வந்திருக்கிறேன், வா வெளில. ஹாய்டா மதன், வா உள்ள வா. ஏன் அங்கேயே நிற்கிற? வீட்டில் டிவி பார்த்து ரொம்ப போர் அடிக்குதுடா ஹரி. அதுதான் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன் கூட விளையாடலான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். ஆமாண்டா, எனக்கும் வீட்டில் செம போரு. அம்மா கிட்ட அடி வாங்கி அதுலேயும் போர் அடிக்குது. சரி, நானே உங்கள் வீட்டுக்கு வரலான்னு தான் இருந்தேன், நீயே வந்துட்டேன். சரி சொல்லு, நம்ம என்ன விளையாடலாம்? அப்போ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஜம்பிங் கேம் விளையாடலாம்டா ஹரி. யார் அதிகமாக ஜம்ப் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். உனக்கு இது ஓகேவா? நீ ரெடியா? கேமுக்கு வரியா? நான் எப்பயுமே ரெடி தான்டா மதன். எனக்கு எப்படியும் தெரியும் நான் தான் ஜெயிக்க போகிறேன்ட்டு. ஸோ தோத்துட்டா நீ அழக்கூடாது, ஓகேவா? உனக்கு ஓகேன்னா நான் ரெடி, வா ஜம்ப் பண்ணலாம். ஓ, உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸா? சரி ஓகே, வா மோதி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீ ஜம்ப் பண்ணு. நீ ஜம்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் பண்ணுவேன். நான் ஜம்ப் பண்ணும்போது நீ கவுண்ட் பண்ணு, நீ ஜம்ப் பண்ணும்போது நான் கவுண்ட் பண்ணுறேன். ரெடி? நான் 1 2 3 சொன்னோன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3. எப்பா, 2 ஜம்புக்கே எனக்கு இப்படி மூச்சு வாங்குது. என்னால் முடியலப்பா. நம்ம வேற எதுனா கேம் விளையாடலாம்டா மதன். சரி, அப்போ ஓகே. அப்போ இந்த முறை நீயே என்ன கேம்னு சொல்லு. உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேம் சொல்லு, நம்ம அதே விளையாடலாம். ஓ, எனக்கு பிடிச்ச மாதிரி கேமு. அப்போ வா நம்ம டான்ஸ் காம்படிஷன் பண்ணுவோம். யார் நல்லா டான்ஸ் ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். எவ்வளோ நேரம் டான்ஸ் ஆடுறாங்கன்னு பார்ப்போம். நல்லா டான்ஸ் ஆடுறவங்க தான் வின்னர். இது ஓகேவா உனக்கு? சரி, மோதி பார்த்துடலாம். ஒரு கை பார்த்துடலாம்டா கைப்புள்ள. வா டான்ஸுக்கு நானும் ரெடி. நான் 1 2 3 சொன்னோட 2 பேரும் டான்ஸ் ஆரம்பிச்சிடணும். யார் முதல்ல கீழே விழுறாங்களோ அவங்க அவுட்டு. இது உனக்கு ஓகேவா? ரெடி? கீழே விழுறது வேணாம், யார் ஃபஸ்ட்டு நிறுத்துறாங்களோ அவங்க அவுட்டு. ஓகே, நான் இப்போ 1 2 3 சொல்ல போகிறேன். ரெடி ஆகிக்கோ. 1 2 3 ஸ்டார்ட். ஐயோ, பையன் போல சூப்பராக டான்ஸ் ஆடுவோம் போல இருக்குது. எது தெரியாம அவசரப்பட்டு நம்ம வேற டான்ஸ் காம்படிஷனுக்கு ஒத்துக்கிட்டோமே. இப்போ என்ன பண்ணுறது? நமக்கு வேற டான்ஸு சுத்தமாக வராதே. சரி, இந்த கேம் வேணான்ட்டு வேற கேம் கேட்போம். போதும் இருடா. சரி, நான் வேற ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து டான்ஸ் இந்த மாதம் நான் ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை உனக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். அதனால நம்மளுக்கு டான்ஸ் காம்படிஷன் வேணாம், வேற எதுனா நம்ம விளையாடலாம். ஓ, அப்படியா? சரி, அம்மா சொன்னா நம்ம கேட்டுதான் ஆகணும். இல்லைன்னா மண்டியில் நம்மளுக்கு டென்ஷன் மட்டும் வந்துடும். சரி ஓகே, அப்போ நம்ம வேற கேம் யோசிக்கலாம். ஏன் நம்ம ஓடி பிடிச்சி விளையாடக்கூடாது? வா, நம்ம ஓடி பிடிச்சி விளையாடலாம். சரியா? சரி, நம்ம ஓடி பிடிச்சி விளையாடலாம். ஆனால் நீ தான் கேட்சர். நீ தான் என்னை பிடிக்கணும். நான் ஓட ஆரம்பிச்சோன்னு சொல்லுவேன், அப்புறம் தான் நீ வந்து என்னை பிடிக்கணும். ஓகேவா? ரெடி? 1 2 3. டேய் மதன், அதே ஹரி, விளையாடிட்டு ரோட்டுக்கு ஓடுறீங்கடா. ரோட்டில் வண்டிங்களாம் வரும். ரோட்டுக்கு ஓடக்கூடாது. சீக்கிரம் இங்கே வாங்க, வீட்டுக்கு வாங்க. போச்சு. எங்கள் அப்பா வர பார்த்துட்டாரு. இன்னைக்கு நம்ம 2 பேரும் செம்மையா திட்டு வாங்க போகிறோம்னு நினைக்கிறேன். எப்படியாரு, நம்ம ரோட்டு வரைக்கும் ஓடி வந்தது தப்பு தான். ஏன்னா வண்டிலாம் வருது. ஸோ நம்ம போய் சாதி சொல்லிடலாம் அவங்க அப்பா கிட்ட. அவர் நம்மளை திட்ட மாட்டாரு. பாப்பலாம். பசங்களா, நீங்கள் விளையாடும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் போயிட்டு விளையாட்டுத்தனமாக ரோட்டுக்கெல்லாம் ஓடக்கூடாது. ரோட்லலாம் காரு பைக்கெல்லாம் வேகமாக வரும் வண்டிங்கெல்லாம். ஸோ நீங்கள் பார்த்து விளையாடுங்க. நம்ம காம்பவுண்ட் சைடை தாண்டி வெளில போகாதீங்க. புரியுதா? நல்லாவே புரியுது அங்கிள். சாரி, நாங்கள் தான் விளையாட்டுத்தனமாக வெளில போயிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் போக மாட்டோம். நீங்கள் மதனை திட்டாதீங்க ப்ளீஸ். சரி, நான் திட்டமாட்டேன். நீங்கள் 2 பேரும் உங்கள் தப்பை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால வெளில போகாதீங்க. சரியா?
மதன், இன்னைக்கு நம்ம ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டோம். என்னன்னு சொல்லு பார்க்கலாம். ஆமாண்டா, இன்னைக்கு நம்ம ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டோம். விளையாடும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாடணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாடுங்க. ரோட்டுக்கெல்லாம் போய் விளையாடக்கூடாது. ஏன்னா வண்டிங்கெல்லாம் வேகமா வரும். கேர்ஃபுல்லா இருங்க. உங்க ஹாலிடேஸை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.